இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா மட்டன் வறுவலும் ரசமும் தான் செய்கிறோம். இந்த மட்டன் வறுவலுக்கு வந்து தக்காளி வெங்காயம் எதுவுமே தேவையில்லைங்க. எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். மட்டனை வந்து குக்கரில் எடுத்துட்டோங்க. இப்போ அதோட கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணோம். என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்க்கலாம். மஞ்சள்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூனுங்க. இந்த மட்டன் வறுவல் வந்து ரொம்ப ஈஸிங்க ஃப்ரெண்ட்ஸ். பேச்சுலர்ஸ்லாம் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க, அந்தளவுக்கு ஈஸி. அடுத்து வந்து கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து மட்டன் வந்து கவுச்சி வராமல் இருக்கிறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அந்த மசாலாலாம் கறியில் நல்லா பிளெண்ட் ஆகணும். மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. மட்டன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 விசில் வந்ததும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். விசில் வந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மட்டனை எப்படி வறுக்கிறதுன்னு பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, 2 வரமிளகா. குழம்புல இருக்கிற இந்த வறுவல் பீஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம அப்படியே கடாயில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஸ்பைசஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்புல இருக்குது பார்த்தீங்களா இந்த கறி, இது எல்லாத்தையும் இப்போ வறுக்கிறதுக்காக கடாயில் போட்டுக்கலாம். நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணி எடுத்து கடையில் ஊற்றிக்கலாம். கறி இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து சூப்பர் ஸ்டேஜில் இருக்கும். ஊற்றிக்கலாமா? பார்த்தீங்களா, மட்டன் நல்லா எவ்வளோ கொதிச்சிட்ருக்கு. செம்ம வாசம் வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணி நல்லா சுண்டிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த அளவுக்கு சுண்டணும். இன்னும் கூட சுண்ட விடலாங்க. ஆல்ரெடி செம்ம காரமாக இருக்குங்க. மறுபடியும் வேறு மிளகுத்தூள் வேறு போடுறாங்க பாருங்கள். யாருக்கெல்லாம் வந்து காரம் ரொம்ப பிடிக்குங்கிறவங்க கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. பெப்பர் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஃப்ரை வந்து நீங்கள் ரசத்துக்கு, கிள்ளி மிளகா சாம்பார், இல்லை வெறும் பருப்பு எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து தொட்டுட்டு சாப்பிடலாம். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க, ஃபைனல் டச்சு. கருவேப்பிலை அப்படியே மேலே தூவிட்டு அப்படியே வந்து கொத்தமல்லி தழை தூவி விட்டிங்கன்னா மட்டன் வறுவல் ரெடிங்க. அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்ன டிஷ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நாங்கள் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். எங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஈரோடு கேர்ள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.